ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிக்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையால் இந்த அழைப்பாளர் பயிற்சி முகாமினுடைய 2வது நாளிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த பயிற்சியினுடைய நோக்கம், செயல்பாடு, அவசியம், இதை பற்றி உங்களுக்கு எனக்கு முன் உள்ளவர்கள் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்லியிருப்பார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். எப்படி நடந்தால் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். நான் என்னுடைய தலைப்புக்கு செல்வதற்கு முன்பு, ஏனென்றால் அழைப்பு பணி அதனுடைய அவசியம்தான் என்னுடைய தலைப்பாக இருந்தால், இஸ்லாம் என்று வந்துவிட்டாலே ஒட்டு மொத்தமும் அழைப்புத்தான். ஒட்டுமொத்தமும் அழைப்புத்தான். இஸ்லாத்திலே இது அழைப்பில்லை, அது அழைப்பில்லை, இது அழைப்பு என்று எதையும் சொல்லிவிட முடியாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது அத்தனை பேர் மீதும் கடமை, உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்று தனியாக பிரித்து இல்லை. ஒட்டுமொத்த மக்களும் சொல்லியாக வேண்டும். இது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை. ஆகவே இந்த அழைப்பு பணி என்பது எல்லோருக்கும் உள்ளது என்பதை முதலில் தெரிந்து கொள்வதற்கு முன்பு, அழைப்பாளர்களாக தங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அழைப்பாளர்களாக ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் அடிப்படையான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அழைப்பாளர்களுக்கு முதலிலே கூச்ச சுபாவம் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் அழைக்க நினைக்கிறோமோ, யாரெல்லாம் விஷயத்தை சொல்ல நினைக்கிறோமோ, இதுதான் இஸ்லாம் என்று பரப்ப நினைக்கிறோமோ, அப்படி நினைக்கக்கூடிய முதலிலே நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனதிலே திண்ணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், கூச்சம் இருக்கக்கூடாது. நாம் சொல்கின்ற போது இவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள், எப்படி நம்மளை சகித்துக் கொள்வார்கள், அல்லது கோபப்பட்டு விடுவார்களோ, அதைவிட முக்கியம் சொல்கின்ற போது திணறல், பயம், அச்சம், ஒரு வகையா எப்படி பேசுறது தெரியலையே. மிக சாதாரணமா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார், உங்க நண்பர்கிட்ட நல்லா பேசுவீங்க, நண்பர்கிட்ட நல்லா எடுத்து சொல்லுவீங்க, இப்படித்தான் இருக்குன்னு கூட சொல்லுவீங்க. அதே இடம் 10 பேர் இருக்கின்ற ஒரு இடத்துல நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நிலை வருகின்ற போது தடுமாறு, நாவு குளர ஆரம்பித்து விடும். ஒரு வகையான வேர்வை, கையெல்லாம் வெறுக்கும், முகமெல்லாம் வெறுக்கும். ஒரு இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் நடுக்கம் வரும், கால்லாம் நடுங்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனா அதே ஆள் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பான், அவர்கள் நண்பர்களோடு இருக்க போது பாத்தீங்கன்னா ஜோக் அடிச்சு சிரிப்பான், எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு சிரிக்கிறதே ஒரு பெரிய கூப்பாடா இருக்கும். ஆனா அவனே ஒரு மேடையில் நின்று கொண்டு, அல்லது ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டு, ஒரு குழுவில் நின்று கொண்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது அந்த வருகின்ற கூச்சம் இருக்கிறதே, பயம் இருக்கிறதே, அச்சம் இருக்கிறதே, அது ஒவ்வொரு பேச்சாளரிடமும் ஒவ்வொரு அழைப்பாளரிடமும் அடிப்படையிலே தகர்த்துறோம். அடிப்படையிலே தகர்த்துறோம். அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த கூச்சம் இருக்கக்கூடாது. யாருக்கும் அஞ்சாத ஒரு தன்மை ஒவ்வொரு அழைப்பாளனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை. யாருக்கு அஞ்சக்கூடாது? அல்லாஹ்வை தவிர. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் நாங்க அடிபணிவோம், அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் பயப்படுவோம். வேற எவனுக்கு அஞ்ச தேவையில்லடா என்ற அந்த துணிவு இருக்கிறதே, அது அடிப்படையா ஒவ்வொரு பேச்சாளரிடமும் இருக்க வேண்டிய பண்பு. அதை முதலிலே எடுத்து வைத்துக் கொள்ள. அடுத்தது, நம்ம பேசுறப்ப என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? நம்ம சொல்றது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா நினைக்க கூடாது. சரியா இருக்குமா, நம்ம சொல்றது தப்பா எடுத்துட்டா, இங்க பெரிய ஆள் உட்காந்துட்டு இருக்காரு, பெரிய தாடி வச்சு ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, நம்மளை விட தெளிவா தெரியுமோ, நம்மளை விட அவர் புரிஞ்சிருவாரோ, அவர் தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி ஏதாவது கேட்டுட்டா, அதுவும் ஒரு வகையான அச்சம். நீங்க என்ன நினைக்கணும்னா, எதிர்த்தாப்புல இருக்கிற அத்தனை பேரும், ஒரு பெரிய பேச்சாளர் சொன்னது, எதிர்த்தாப்புல இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள்
என்ன மனசுல வைங்க, எய்தாப்புல இருக்கிற அத்தனை பேரும் என்னை விட தெரிஞ்சவன் கிடையாதியா, நான் அவங்கள விட தெரிஞ்சவன். இது மமதை அல்ல, கான்பிடென்ட், தன்னம்பிக்கை. என்ன வேணும்? அடுத்ததா என்ன வேண்டும்? முதல்ல கூச்சத்தை அச்சத்தை தொலைக்கணும். அடுத்தது என்ன வேண்டும்? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. நான் இதை சொல்ல முடியும், நான் இதை செய்ய முடியும், என்னால் இது நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த நினைவு உங்கள் மத்தியில் ஆழ பதியும். ஆழமாக பதிந்தால்தான் நன்மை. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஐயோ இப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா நினைக்கவே நினைக்காது. அதுக்கு அடுத்து சொல்ல போற விஷயங்கள் இருக்கிறத பாருங்க. அந்த சொல்ல போற விஷயங்களை குறிப்பெடுத்துக் கொள்வது, குறிப்பு எடுத்துக்கொள்வது, குறிப்பெடுக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, 1 மணி நேர பேச்சா இருந்தாலும் சரி, அரை மணி நேர பேச்சா இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் பேச்சா இருந்தாலும் சரி, குறிப்பு அவசியம். குறிப்பு அவசியம். பெரிய பெரிய பேச்சாளரை பார்த்துட்டு அவர்கள்லாம் குறிப்பு வைத்து பேசவில்லையே, கலைஞர் பாருங்கள் மணிக்கணக்கா, ஒரு காலத்தில் கலைஞர் மணிக்கணக்கா பேசுவார், எந்த குறிப்பும் இல்லாமல் சரளமா ஓடுங்கள், ஒரு கங்கை ஆற்று வெள்ளம் போல அப்படியே போகும். அதே மாதிரி வைகோ பேசுவார், அதே மாதிரி நாஞ்சிலார் பேசுவார், இப்படி பெரிய பெரிய அன்பழகன் பேசுவார், இப்பெல்லாம் பேசுவாங்க. அது எத்தி வைக்கக்கூடிய பேச்சல்ல, அது என்ன பேச்சல்ல, எடுத்து சொல்லக்கூடிய பேச்சல்ல. இதுல போய் சேர்க்கணும், அந்த இதயத்தில் போய் இது பதிவு செய்யணும் அப்படிங்கிற பேச்சல்ல. நான் பேச்சாளன் என்று காண்பிப்பதற்குள்ள பேச்சு. அந்த பேச்சு என்னது? எதுகை முனையோட அடுக்கு தொடரோட அப்படி பேசுறதுங்கிறது அது வேற. வின்சென்ட் சர்ச்சில் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாருன்னு தெரியுதா? வின்சென்ட் சர்ச்சில். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேச்சாளருக்கு உள்ள அடுத்த பண்பு என்னன்னா, கோட்டிங் பண்றது. யாரையாவது நம்ம கோட்டிங் பண்றோம்னா அவங்கள பத்தி உள்ள நாலேஜ் வேணும். இப்ப இந்த பேரை சொல்லிட்டு போறேன், ஆனா இது யாருங்கிறத நீங்க நாளைக்கு சொல்லணும். நீங்க நாளைக்கு என்கிட்ட சொல்லணும், நான் யாருன்னு வந்தவொன்னு கேட்பேன். நாளைக்கு தொடரும். நான் தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் என்பதை விட தலைப்பை எடுத்துக்கொண்டு தலைப்புக்கு பின்புலம் பார்ப்பது, பின்னாடி என்னன்னு பார்க்கிறது, அது ரொம்ப அழைப்பான, எனக்கு முக்கியமான தேவை. கண்டிப்பா பார்க்கணும். பின்னணி இல்லாமல் முன்னணி இல்லை. எந்த செய்தியை எடுத்தாலும் அந்த செய்திக்கு ஒரு பின்னணி இருக்கும். அந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு அந்த பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிஞ்சிக்கிறோம். சரியா? அது அறிந்தால்தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விளங்கிக் கொள்வதற்காக சொல்றேன். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து கையாளுறீங்க, ஒரு வசனத்தை எடுத்து கையாளுறீங்க. கையாளுவது இந்த ஆப்டிங் வாங்க, இடத்துக்கு தகுந்த அதை கொண்டு போய் பொருத்துவது, அதை பொருத்துறது, அது ஒரு விதம். அதே நேரத்தில் இந்த வசனம் எதற்காக, எங்கே, எப்படி இறங்கியது, இதுதான் பின்புலம், பின்னணி. எதற்காக, ஏன் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் இந்த இடத்துல இப்படி சொன்னான், தன் நபியை பார்த்து ஏன் இப்படி சொல்கிறான், எதைக்காக இதை சொல்கிறான், இதெல்லாம் ஆய்வு செய்வது, அது கண்டிப்பாக ஒரு அழைப்பாளன் இருக்கணும். நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, ஒரு 2 ஆயத்தை மனப்பாடம் பண்ணா போதும், 4 ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பேசலாம், ஒரு முறை பேசி விடலாம், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு முறை பேசி விடலாம். மறுபடி யாரிடம் முதல் முறை பேசினீங்களோ அவங்கள்ட்ட பேசுறதுக்கு புதுசா இன்னொரு சப்ஜெக்ட் வேணும்ல, ஒரே சப்ஜெக்டை திருப்பி திருப்பி பேச முடியாதுல்ல. அப்போ அடுத்து என்ன தேவை? படிப்பு, நிறைய தகவலை சேகரிப்பது, தகவல் சேகரிக்கப்படுவது மிக முக்கியம். இந்த வின்சென்ட் சர்ச்சில்கிட்ட வர்றேன். வின்சென்ட் சர்ச்சில் மிகப்பெரிய ஓரைட்டர், மிகப்பெரிய பேச்சாளர், அற்புதமான பேச்சாளர், ஓரைட்டர். இப்போ எப்படி உதாரணத்துக்கு சொல்றாருன்னா, நம்ம நரேந்திர மோடி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா இருப்பாரு.
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. பேசவே இல்லை, இந்த நாட்டை நாசமாக்கணும். இன்னொரு பிறந்தவங்க பேசியே நாசமாக்கணும் போல இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ஓரைட்டர் பேச்சின் மூலியமாக மக்களை ஈர்த்தெடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஓரைட்டர். அவர்கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்கிறான், நீங்கள் 10 நிமிடம் ஒரு இடத்தில் உரையாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்றார், the more than month அப்படிங்கிறார். ஒரு மாசத்துக்கு மேல எனக்கு அவகாசம் தேவை. 10 நிமிஷம் உரையாற்றுவதற்கு the more than monthங்கிறார். ஒரு மாச அவகாசத்துக்கு மேல தேவை எனக்கு அப்படிங்கிறார். அவர்கிட்ட அதே ஆள் கேட்கிறான், அரை மணி நேரம் உரையாட்ட I want a 1 week அப்படிங்கிறார். ஒரு வாரம் தேவை அப்படிங்கிறார். 10 நிமிஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு மேல தேவை. 15 நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாரம் தான், 7 நாள் தேவை. திருப்பி அவன் கேட்கிறான், 1 மணி நேரம் உரையாற்ற வேண்டும், எவ்வளவு அவகாசம் தேவை? வாருங்கள் இப்போதே போகலாம். என்ன புரியுது? 1 மணி நேரம்னா என்ன வேண்டாலும் உழைப்பிடலாம், என்ன வேண்டாலும் வாய்தை வந்ததெல்லாம் சொல்லலாம், உட்டடிக்கலாம். ஆனால் 10 நிமிடம் தான் கிடைக்கிறது மிகப்பெரிய அவையிலே. அந்த அவையிலே நாம் நம்முடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் 10 நிமிடத்திலே பல ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அப்ப அத்தனை விஷயங்கள் என்னிடம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த 10 நிமிஷத்தை நான் கையில தூக்க முடியும் இல்லையா? அதற்கு பிரிப்பரேஷன், தயாரிப்பு என்பது மிக முக்கியம். இது இருந்தால்தான் ஒரு பேச்சாளருடைய பேச்சு மிளரும். அப்படி மிளறக்கூடிய பேச்சாக மாறும். அப்படி மாறப்படுறப்பதான் எல்லாமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும், வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் வீழ்த்தப்பட்டு விடுவோம். அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், பயான் உரை இருக்கிறதே அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சிஹர். இந்த பயான்ல என்ன சிகர்? சிகர்னா புரியுதா? சூனியம் என்பது ஒரு பக்கம் குவிய வைப்பது. ஒட்டுமொத்த சூனியம்ங்கிறது இந்த மேஜிக் அப்படிங்கிறது கூட நீங்க புரிந்து கொள்வதற்காக, சூனியம் மேஜிக் ஒன்னா, அது சரியா தப்பா இந்த விவாதத்துக்குள்ள நான் போகல, நான் புரியறதுக்காக சொல்றேன். மேஜிக் பண்ணுவான் பாருங்க, மேஜிக் பண்றப்ப என்னடான்னா இருப்பீங்க, அவனே தான் பார்ப்பீங்க, ஒரு பக்கம் குமிக்கப்படும். ஒரு நல்ல பேச்சாளர் பேசுறாருன்னு வைங்களேன், அப்படி பேசுறப்ப நினைச்சுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட அசைவு இருக்காது, கொஞ்சம் கூட சலனம் இருக்காது, கொஞ்சம் கூட டைவேஷன் இருக்காது, நம்ம வேறு பக்க சிந்தனை திரும்பாது. எல்லாம் ஒரு பக்கம் ஒரே திக்கை நோக்கி நம்முடைய செயல்கள் அமைந்திருக்கும். அதான் சூனியம். தன்பால் ஈர்த்துக் கொள்வது. பேச்சாளனிடம் சூனியம் இருக்குதுன்னா ஏன் இத்தனை பேரை கேட்க வைக்கிறான் பாருங்க, அவன் பேச்சை கேட்க வைக்கிறான் பாருங்க, அது ஒரு சூனியம் தானே. தன்பால் இழுத்துக் கொள்வது சூனியம் தானே.
அப்ப அந்த சூனியம், இந்த இடத்துல சூனியம் சரியா தப்பான்றாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேச்சு நல்லா பேசக்கூடிய அத்தனை பேரிடமும் சூனியம் இருக்கிறது என்பது உண்மை. அது ஈர்க்கப்பட்டு விடுவோம் என்பது உண்மை. அப்படி ஈர்க்கப்பட்டதுனால்தான் பல பேர் தப்பு செஞ்சா கூட, பல பேர் தவறான கருத்துக்களை அதுக்கப்புறம் சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறான். அவரா போங்கங்க, அவரை மாதிரி உண்டா? அவரை மாதிரி அவர் பேசினா நிக்க முடியுமாங்க? யாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் சளைக்காம பேச முடியும்? 3 மணி நேரம் பேசுறதை கேட்க வைக்க முடியுமாங்க உங்களால? அப்படிப்பட்டவரை போயா சொல்றீங்க? அப்ப இதுக்கு பேர் என்ன? அவரு செய்வாரா இல்லையான்னு கூட நினைக்காமல், இவர் தப்பு இருக்கா உண்மை இருக்குதா என்று ஆய்வு செய்யாமல் அப்படியே விழுந்து விடுவது, இதுக்கு பேர் என்ன? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சூனியம். ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் சொன்னாங்க சூனியம். நம்ம அங்க ஆய்வு செய்யறது இல்லையே. அவர் சொல்லிவிட்டாரா சரி, இவர் சொல்லிவிட்டாரா சரி, இவரை போல் உண்டா சரி, அது உண்மையா? அது ஆய்வு நிலைக்கு உட்படுத்தப்பட்டமா? நாம் ஆய்வு செய்தோமா? என்ன இருக்கிறது இல்லையா நம்ம பார்த்தோமா? இல்ல. இதான் சூனியம். இது எல்லாத்தையும் மனதுல முதல்ல வச்சுக்கிறீங்க. இது எல்லாத்திலையும் மனசுல முதல்ல பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு செய்தி என்னடான்னா, ரொம்ப முக்கியமான செய்தி, நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் உண்மையாக இருக்க வேண்டும். அதுல உண்மை இருக்கும், சும்மா ஒட்டடிக்க கூடாது. இந்த பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பட்டிமன்றங்கள்லாம் வெளியில போய் பார்க்க முடியறது இல்லை. இப்போ எல்லாம் டிவி போட்டிகள் வந்துருச்சு பட்டிமன்றம்லாம். அந்த பட்டிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பொண்டாட்டியை பற்றி அவனே குறை சொல்லுவான் பட்டிமன்றத்தில் இருந்துக்கிட்டு. பொண்டாட்டியில குறை சொல்ல, காசுக்காக குறை சொல்றான், அப்படி குறை சொல்றான் இல்லையா? விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பொய்க்கு மேல பொய், சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, நகைச்சுவைக்காக பொய் சொல்வது. இது இருக்கணுமானா கண்டிப்பாக ஒரு நல்ல அழைப்பாளரிடம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. உண்மைதான் பேச வேண்டும், தேர்வு செய்துதான் பேச வேண்டும். உங்கள் பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை தேடி வரும். நீங்க முதல்லயே ஹம்து ஸலவாத்தை நீங்கள் எடுத்து தமிழ் படுத்தினீங்கன்னா, தமிழ் படுத்தி பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹம்து ஸலவாத் சொல்லி தந்திருக்காங்களா? சொல்லி தந்திருக்காங்கன்னா தமிழ் படுத்தி பார்த்தீர்கள் என்றால், அந்த ஹம்து ஸலவாத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் நீங்கள் வைக்கின்ற பிரார்த்தனை. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றீங்க, சரியா? அதுல உண்மை இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது. நாம் இறை நம்பிக்கையாளர்கள், நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விடம் நாளைக்கு மறுமை நாளிலே நிப்பாட்டப்படுவோம். நாம் பேசிய பேச்சுக்கும் கேள்வி கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. அதனால நம்ம கேட்டதையெல்லாம் பேசக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, கேட்டதையெல்லாம் எவன் பரப்புகிறானோ அவன் யார்? யாருங்க அவனுக்கு பேர் என்ன? பொய்யன். முனாஃபிக் என்பது வேறு, பொய்யன் என்பது வேறு, சரியா? பொய்யன், கேட்டதை எல்லாம் பேசக்கூடியவன் பொய்யன். அப்ப கேட்டதை எல்லாம் பரப்பக்கூடாது. ஒரு அழைப்பாளன்ட்ட அடிப்படையா இருக்கக்கூடிய தன்மைகள். அடுத்து ஒன்று, வருகின்ற சோர்ஸ், எங்கே இருந்து செய்தி வருகிறதோ அந்த செய்தி உண்மையா பொய்யா ஆய்வு செய்யும். உண்மையா இருந்தால் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். உண்மை இல்லை என்றால் உண்மை இல்லை என்பதை மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும். ரெண்டும் உங்க மேல கடமை. உண்மையா இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அது உண்மை இல்லைன்னா அது உண்மை இல்லைங்கிறத சேர்க்கணும். ஒரு அழைப்பாளனுடைய கடமை. இந்த இடத்துல நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம போய் ஏன்டா சொல்லி நம்ம எது சொல்லிட்டு போறான், அப்படி போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா ஒரு ஹதீஸை நேரடியா நீங்க மறுக்கிற மாதிரி ஆயிடும். என்ன ஹதீஸ் அது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அநீதி உங்கள் கண் முன்னாடி நடந்தால்
என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வலு இருந்தால் தட்டி கேட்க வேண்டும். வலுவில்லை, நம்ம போய் சண்டை போட முடியாது, அவனை போய் தள்ளி கூட விட முடியாது, நம்மளை தள்ளி போட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருவான், நம்ம எப்போ போய் அங்கே நிற்கிறது அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அடுத்து என்ன செய்யணும்? வலு என்பதில் 3-4 பொருள் கொள்ள முடியும். வலு என்பது அதிகாரம் இருக்கு. நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன், நீங்க ஒரு தலைவனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், அப்ப கட்டுப்படுத்த முடியும். வலு அவள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அது அதிகாரத்துக்கு உட்பட்ட. சரி, முடியல, அப்படிப்பட்ட இது இல்லை. அடுத்த நிலை என்ன? நாவினால் தடுப்பது. எப்பா அநியாயம் பண்றடா, பண்ணாதீங்கடா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்கடா, விடுங்கடா, விட்டுருங்களா அப்படின்னு அவர்களை மட்டுப்படுத்தி அந்த அநியாயத்தை தட்டி கேட்பார். அதுவும் முடியல. தட்டி கேட்டாலும் கேட்க மாட்டான், என்ன கூப்பாடு போட்டாலும் வெள்ளங்காதவனுக்கு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்ய சொல்றாங்க? நீங்கள் உள்ளத்தால் வெறுத்துக்கிட்டு அநியாயம் பண்றானுங்க அப்படின்னு நல்லா அடிக்கிறானு அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். வெறுத்து ஒதுங்கி விட வேண்டும். அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம அப்புறப்படுத்தணும், அப்புறம் போயிடணும். இது ஈமானுடைய கடைசி நிலை. ஈமானுடைய கடைசி நிலை. ஒருத்தன் உண்மைக்கு புறமாக பேசுகிறான் என்றால் நீ உண்மைக்கு புறமாக பேசுகிறாய் என்று சொல்வது நம் மீது கடமை. சொல்லணும். அப்படி நீங்க சொல்ல தயங்கினீங்கன்னா நீங்கள் சத்தியத்தின் பால் இல்லை என்று அர்த்தமாகிவிடும். ஈமானுடைய நிலையிலே கோளாறு என்று அர்த்தமாகிவிடும். ஈமான் தட்டுமாறுது. ஈமான் நாணன் மாதிரி வளையுது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எங்கிட்டு வேண்டாலும் போலான்னு பார்க்குது ஈமான். அப்படி ஈமானை விட்டுட்டோன்னு வைங்க, திருப்பி நீங்க பிடிக்க முடியாது, திருப்பி நீங்க உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தவறாக ஒருவன் பேசினான் என்றால் தப்புன்னு சொல்லுங்க. அது ஒவ்வொரு அழைப்பாளனும் இருக்க வேண்டும். தட்டி கேட்கணும். அநீதிக்கு எதிராக போராடுவது, அநீதியான அரசன் முன்பு நீதியை எடுத்துச் சொல்வது என்னது? அநீதியான அரசன் முன்பு நீ அநீதிக்காரன் என்று எடுத்துச் சொல்வது என்னங்க? ஜிஹாத். நம்ம ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறோம்? ஒரே ஒரு அர்த்தம் தான் வச்சிருக்கிறோம். என்ன அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜிஹாதுக்கு? போய் போராடுறது, போர்ல போய் கலந்துக்கிறது, துப்பாக்கி வச்சு சுடுறது, இல்ல குண்டு போடுறது, இல்லைன்னா கத்தி வச்சு குத்துறது, இதுதான் ஜிஹாத். இது மட்டுமல்ல, உயிர் பலி என்பது உச்சகட்டம். அதுவும் யாருக்கும் இடையில இஸ்லாம் வரையறுத்து இருக்கிறார், சொல்லி தந்திருக்கிறார்.
சொல்லி தராத ஒன்றே இல்லை. இஸ்லாம் சொல்லி தராத ஒரு விஷயம் கூட கிடையாது என்று சொல்லலாம். ஆனா நம்ம அநீதி நடக்கிறது என்றால், அக்கிரமம் நடக்கிறது என்றால் தட்டி கேட்க வேண்டும். அது ஜிஹாத். ஜிஹாத். நம்ம ஜிஹாதுக்கு வேற டெபினேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அநீதியான அரசனுக்கு முன்னாடி போராடுவது ஜிஹாத். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது, ஒரு போராட்டம் நடத்துவது, ஒரு பேரணி நடத்துவது, ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவது, இதெல்லாம் அதன் அடிப்படையில் வரும். அநீதியை தட்டி கேட்கிறோம், எல்லாமே அதுல வரும். அப்ப இதெல்லாம் அழைப்பாளனிடம் இருக்க வேண்டும், உங்களிடம் அடிப்படையாக இருக்க வேண்டும். இந்த தன்மை வந்துவிட்டதென்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று உங்களால் உங்கள் பணியை செய்ய முடியும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம். அழைப்பு பணி. அழைப்பு பணி என்பதை நம்ம தனியா பிரிச்சே பார்க்க முடியாது. தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு பிரிச்சு பார்க்க முடியாது என்றால், தனியாக பிரிச்சு பார்ப்பது இஸ்லாத்தையும் அழைப்பு பணியும் நீங்க தனியா பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா மலை குகையிலே அவர்கள் வீட்டிருக்கின்ற போது என்ன நிகழ்கிறது? என்ன நிகழ்கிறது என்று பார்த்தால் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்கள் அங்கே போய் வீட்டிருந்தார்கள். பல நாட்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த காலகட்டத்தில் வீட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு அந்த வஹி வருகின்ற அந்த நேரம் அது மிக முக்கியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்னா, எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குங்கிறத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு நாம் உள்ளே சென்றோம் என்றால் மிக சரியாக. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஈராக் வகையில் இருந்தாங்க, தெரியும் இல்லையா? இதெல்லாம் சரித்திரத்தை அதெல்லாம் பின்னணியெல்லாம் சொல்லணுமா? அடிப்படை தெரியும் இல்லையா? எத்தனாவது வயசுல போயிருந்தாங்க சொல்லுங்க. அதான் 39 40 நிறைவேறுகின்ற போதுதான் வந்து வகி வருது. 39ல 40 வரல இருந்தாங்க. பல நாட்கள் சில மாதங்கள் கூட சென்றிருக்கும் எனக்கு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹைஜா நாயி அவங்களுக்குள்ள சாப்பாடை எடுத்துக்கிட்டு மேல மலை மேல ஏறி செல்வார்கள். இன்றைக்கும் போய் அந்த மலையை பாருங்க, ஒரு தடவை பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்க ஹைஜா நாயினுடைய தியாகம் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த மலையை யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றீர்களோ அத்தனை பேரும் நம்மளால ஜீரணிக்கவே முடியாதையா, நமக்கு ஏற முடியாது. அந்த மலை மேல ஏறுறதுக்குள்ள படா இருக்கும். அந்த அளவுக்குள்ள மலையில இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்றால், அங்க போய் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்திருக்காங்க என்றால், அப்ப அவங்க எவ்வளவு பெரிய தியாகம். அதையெல்லாம் விட இப்படி பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவே அப்படித்தான் இருக்கு. அந்த மலையை பார்த்தா பயமா இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. யாரும் ஆரவரமட்ட ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புல ஒரு மலை, அந்த மலையில தனிமை எதற்கும் அஞ்சாத ஒரு தனிமை. அந்த தனிமையில் இருக்கின்ற போதுதான் யார் வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்பு, அதுதான் ரொம்ப மிக முக்கியமான இடம். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் செய்தி இக்ரா, முதல் வார்த்தை. ஓதுவீராக, படிப்பீராக. படிப்பது, ஓதுவது, அடுத்து சொல்வது. படிக்கிறதும் கற்பிப்பதும் கற்றுக்கொள்வதும், அடுத்து என்ன அடுத்த நிகழ்வு என்ன? கற்பித்தல் நிலைமைக்கு வரும், எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை. முதல் செய்தியே நீர் ஓதுவீராக.